நம்ம சக்தியையும் ஜனனியும் பிரிச்சிருவாங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. குந்தவிய கதையில கட்டு, அது மட்டும் இல்லாம சக்தி கூட குந்தவி நல்லா நெருக்கமா பழகுற மாதிரியும், அது மட்டும் இல்லாம சக்தியோட மனசு இப்ப அலப்பாயிர மாதிரியான கதைகளை கொண்டு போயிட்டு இருக்காங்க. சக்தியும் ஜனனியும் பிரிஞ்சா நல்லா இருக்குமா, நம்ம சக்தியும் குந்தவியும் சேர்ந்தா நல்லா இருக்குமா? உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம குந்தவி வந்து சக்தியை என்னோட பார்ட்னரா நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப பிசினஸ்ல பெரிய லெவல்ல நம்ம சக்தியை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குந்தவி நினைக்காங்க. குந்தவி நினைக்கிறது ரைட் தான். சரி, உதவியா பண்றேன் ஃப்ரெண்டு, சரி அவன் நல்ல இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பண்றது ஓகே தான். ஆனா நம்ம ஜனனி அப்பப்போ மட்டத்தட்டி நம்ம குந்தவி வந்து சக்திட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜனனி வந்து வீட்டுல உள்ள பெண்களுக்கு எல்லாத்துக்காகவும் போராடுறாங்க. ஆனா உனக்கு ஏன் மோட்டிவேஷன் கொடுத்து உன்னையே முன்னேற்றி கொண்டு வரணும் ஏன் நினைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதனாலேயே நம்ம சக்தி வந்து நம்ம ஜனனி நமக்காக இப்படி எதுவுமே செய்யலையே அப்படிங்கிற மாதிரி குழப்பத்துல இருந்திருப்பாங்க. இப்ப அது மட்டும் இல்லாம நம்ம குந்தவி சக்திக்காக நிறைய விஷயங்கள் பண்றதுனால இப்ப நம்ம சக்தியோட மனசு குந்தவி பக்கம் திரும்பி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.